ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் நம்மளை குறைச்சிருக்காரு, ஒரு பக்கம் புதுசாக வந்தவர்கள் வரப்போறது குறைச்சிருக்காரு, ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக அடுத்தது நாங்கள் சொல்றாங்க. எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் பாமக நம்மளை வந்து குறை சொல்கிறாரு. பிஜேபி ஏற்கனவே எதிரியாக இருக்கிறார். எதிரி அதிகமான காலம், எதிரி அதிகமாக இருக்கிற ஒரு காலம் தான். எனவே பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வருமானம் சொன்னால் கை விஷயமாக போவது சுமூகமான சூழ்நிலை வராது என்பது என்னுடைய கருத்து. பலவற்றை கவனித்தார். எனவே ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு செயலாளர் குழுக்களும் நீங்கள் அவசியம் ஒரு நம்முடைய ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் பேசினாரு. 38 காலம் கழித்து ஜெயலலிதா 2வது முறை ஆட்சியை பிடித்தவர்கள் சொன்னார். அது மாதிரி இந்த கழகம் 2வது முறை ஆட்சி என்பது 69-71 பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு 2வது முறை தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு தாங்குடி உண்மையாக இருந்தது நிலையை ஏனென்றால் 38 வருஷத்தில் ஜெயலலிதா சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் 2 தடவை தொடர்ந்து வர முடியல, மாறி மாறி தான் இருக்கு. இந்த முறை அவர்கள் இன்னும் வந்து அதிமுக எந்த இடத்துலையும் அவங்க இன்னும் தயாராகும். இன்னும் யாரும் தலைவரே தெரியல, யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ள பெரிய குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் சேர்க்கலாமா, ஒரு பக்கம் சேர்க்க வராமா. இந்த குழப்பம் தான் திமுக மாபெரும் வெற்றியை தர இருக்கிறது என்பதை தெரிவித்து அந்த வெற்றியிலே நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும், பங்களிக்க வேண்டும். தொடர்ந்து தளபதி அவர்களை 2வது முறையாக நாம் முதலமைச்சராகவும் தொடர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை உருவாக்கவும் இந்த கழகம் மேலும் 50 காலத்துக்கு ஒரு தலைவரை உருவாக்குகிற பணியை நாம் செய்தாக வேண்டும். எப்போதுமே சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில 17 தொகுதி இருந்தது, அப்புறம் 17 தொகுதியா மாறிச்சு. 17 தொகுதியில ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வெற்றி பெற்றது திமுக. ஒரு முறை கிழக்கு தொகுதி வெற்றி பெற்றது, ஒரு முறை திருவள்ளூர் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த தாழ்வு வந்து தொடர்ந்து 4 முறை கண்டினியூஸா வெற்றி பெற்று செல்வது இந்த முறை தான். எனவே 4 முறை பாராளுமன்றம், நம்முடைய ஊராட்சி ஒன்றியங்கள், சட்டமன்றம், எந்த தடவையும் பாராளுமன்றம் என்று 6 முறைக்கு மேல் அதிகமான வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. தொடர்ந்து எங்களை பொறுத்தளவு 3 ஆண்டு காலம் இருக்கிறது, 1.25 ஆண்டு காலம் தான் இருக்கிறது. அதுக்குள்ளாக கழகத்தோடு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன். ஏதோ உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறார் இல்லை, தினந்தோறும் எனக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் வரையில அந்த பணியை செய்து முடிப்போம் என்று சொல்லி இந்த பகுதியில சாலை விவாதம் என்று சொன்னாலும் ஏற்கனவே நம்முடைய கலைஞர் காலத்தில் தான் பூங்காவிலிருந்து சாலை வரைக்கும் சாலப்பட்டது. அந்த சாலையை முடித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்க இருக்கிற ஒரு குறுகிய பகுதியாக இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சாலையை விரிவாக்குவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த முயற்சிக்கு நாங்களும் உண்மையாக இருந்து அனைவருக்கும் ஒரு அளவுப்படுத்தப்பட்ட சாலையாக மக்கள் எல்லாரும் போகிற வகையில அதை பணியாற்றுவதை சொல்லியிருக்கிறேன். இப்போது லால்குடி நகராட்சியாக மாற்றிய பிறகு கிட்டத்தட்ட லால்குடி மட்டும் 3 கோடி ரூபாய் பணம், நகராட்சித்துறை மட்டும் 3 கோடி ரூபாய் பணம். புதிய கட்டடங்கள், புதிய பேருந்து நிலையம், புதிய ரிஜிஸ்டர் ஆபீஸ், புதிய தாலுகா ஆபீஸ், புதிய சாலைகள், எல்லா பணிகளும் இந்த கலைஞருடைய தலைவர்களுடைய காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. பேரூராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சியும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு இந்த லால்குடி ஊராட்சி ஒன்றியம் மொத்தம் திருச்சியில 32 ஊராட்சி ஒன்றியங்கள் மொத்தம் நமக்கு திருச்சி மாவட்டத்தில். அதில் 16 ஊராட்சி ஒன்றிய திமுக வெற்றி பெற்றது, 14 அதிமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதில் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் மத்தியான ஊராட்சி ஒன்று திருமாவட்டம், 2வது லால்குடி, 3வது விழுப்புரம், 4வது கரூர் பகுதியில் ஒன்றியம். இதுதான் 1 கோடி ரூபாய் கெப்பாசிட்டி இருந்த ஊராட்சி ஒன்றியங்கள். அப்படி ஒரு பலமான ஊராட்சி ஒன்றியமாக இருந்து பல பணிகளை நம்முடைய ஒன்றிய சேர்மன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களை பொறுத்தளவு ஆட்சியின் மூலமாக செய்கிற பணிகள் எதுவாக இருந்தாலும் அது மற்ற பகுதிகளுக்கு விட முன்னதாக லால்குடி பகுதியிலே முதல் நாளாக நாங்கள் இருப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இங்க வந்திருந்த அத்தனை பேர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்னும் 67,000 வாக்குகள் தந்திருக்கிறீர்கள். மேலும் எங்களுக்கு சுமை அதிகம். இந்த உங்களுக்கு நன்றி செய்கிற வகையிலே மேலும் மேலும் கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கு வணக்கத்தை நன்றி தெரிவித்து நன்றி.